வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கும் தலைப்புச் செய்திகள். கனமழை எச்சரிக்கை காரணமாக தமிழ்நாட்டில் 25 மாவட்டங்களில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை. வானிலை ஆய்வு மைய எச்சரிக்கையை கருத்தில் கொண்டு ஆட்சியர்கள் நடவடிக்கை. புதுச்சேரி, காரைக்காலில் அனைத்து பள்ளி கல்லூரிகளுக்கும் இன்று விடுமுறை அறிவிப்பு. கனமழை எச்சரிக்கை காரணமாக கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உத்தரவு. நெல்லை மாவட்டத்தில் இடைவிடாது பெய்த பெருமழை, பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக முடக்கம். தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக நெல்லை மாவட்டம் ஊத்து பகுதியில் 50 சென்டிமீட்டர் மழை பொழிவு. அடுத்தபடியாக அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடத்தில் 38 சென்டிமீட்டரும், கடலூர் மாவட்டம் கிள்ளிமங்கலத்தில் 37 சென்டிமீட்டர் மழை பதிவு. கனமழையால் நெல்லை ஜங்ஷன் பேருந்து நிலையம் பகுதியில் குளம்போல் தேங்கிய மழை நீர் முழங்கால் அளவுக்கு தேங்கியதால் வெள்ள நீரில் தத்தளித்தபடி செல்லும் பொதுமக்கள். கனமழை காரணமாக தாமிரபரணி ஆற்றில் கரை புரண்டு ஓடும் வெள்ளம். 41,000 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருப்பதாக தகவல். தென்காசி மாவட்டத்தில் கொட்டி தீர்த்த கனமழையினால் குற்றால அருவிகளின் கடும் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதித்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவு. தொடர் கனமழை காரணமாக மணிமுத்தாறு அருவியில் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதித்து வனத்துறை அறிவிப்பு. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே தொடர் கனமழை காரணமாக பஞ்சலிங்க அருவியில் கடும் வெள்ளப்பெருக்கு. அமனலிங்கேஸ்வரர் கோவிலை சூழ்ந்தபடி ஆர்ப்பரித்து செல்லும் வெள்ளம். திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அணையில் இருந்து 7,500 கன அடி நீர் திறப்பு. தென்பெண்ணை ஆற்றங்கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. தென்மேற்கு வங்கக்கடலில் நாளை உருவாகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி. வரும் 16ஆம் தேதி வட இலங்கை தமிழகத்தை அடையக்கூடும் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. அடுத்த 2 வாரத்திற்கு புயல் உருவாக வாய்ப்பில்லை, இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தென் மாவட்டங்களில் பரவலாக கொட்டி தீர்த்த கனமழை. சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடிய மழை நீரினால் மக்கள் அவதி. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி.
தென்காசி, தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். காஞ்சிபுரம் அருகே வெளுத்து வாங்கிய கனமழையினால் சாலையில் 3 அடி உயரத்துக்கு தேங்கிய மழை நீர். வெள்ளக்காடாய் காட்சியளித்த சாலையில் ஊர்ந்து சென்ற வாகனங்கள். வண்டலூர் வாலாஜாபாத் நெடுஞ்சாலையில் குளம்போல் தேங்கிய மழை நீர். ஒன்றன் பின் ஒன்றாக ஊர்ந்து சென்ற வாகனங்கள். திருத்தணியில் 15 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த கனமழையினால் குடியிருப்புகளை சூழ்ந்த மழை நீர். வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் பொதுமக்கள் தவிப்பு. ஆவடி மாநகராட்சிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் 500க்கும் மேற்பட்ட வீடுகளை சூழ்ந்த மழை நீர். முழங்கால் அளவு தேங்கியுள்ள தண்ணீரால் பொதுமக்கள் கடும் அவதி. திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்ட புங்கத்தூர் பகுதியில் வீடுகளுக்குள் புகுந்த மழை நீரினால் பொதுமக்கள் அவதி. மழைநீர் தேங்காத வகையில் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை. மழை பெய்தால் என்ன, பூங்காவில் தண்ணீர் சூழ்ந்தால் என்ன? பூங்காவில் தேங்கிய மழை நீரில் நண்பர்களுடன் ஆட்டம் போட்ட சிறுவர்கள். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் கனமழையினால் 3000 ஏக்கர் சம்பா பயிர்கள் சேதம். ஏக்கருக்கு 30,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டுமென அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை. சம்பா சாகுபடி தண்ணீர்ல மூழ்கி சாய்ந்து கிடக்கிற இந்த ஒரு காட்சி மிகப்பெரிய ஒரு வேதனை அளிக்கிறது. விவசாயிகள் வெளியில கடன் வாங்கி ஒரு ஏக்கருக்கு 40,000 ரூபாய்க்கு மேல கடன் வாங்கி தான் அந்த சாகுபடி பணியை மேற்கொண்டாங்க. அவங்களுக்கு இந்த மாவட்ட நிர்வாகம் உடனடியாக கணக்கெடுப்பு பணியை மேற்கொள்ள வேண்டும். காலதாமதம் செய்து அந்த பாதிப்புகள் மறைந்த பிறகு கணக்கெடுப்பு பணியை துவங்கக்கூடாது. உடனடியாக அந்த பாதிப்பு இருக்கும் போதே இந்த கணக்கெடுப்பு பணியை துவங்கி இந்த தீ விபத்தில் படுகாயம் அடைந்தவர்களுக்கு அரசு மருத்துவமனையில் அனைத்து சிகிச்சைகளும் வழங்கப்பட்டு வருகிறது. தீ விபத்திற்குள்ளான மருத்துவமனை சிக்கிய அனைவரும் மீட்கப்பட்டு விட்டதாகவும் மாவட்ட ஆட்சியர் பேட்டி. வருகிறார்கள். சம்பவ இடத்துல இந்த சிட்டி ஹாஸ்பிட்டல்ல இப்போதைக்கு இதுக்கு மேல யாரும் இல்லைங்கிறத நாங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். உரிய சிகிச்சை அந்த நோயாளிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் நாங்க செஞ்சுட்டு இருக்கிறோம். உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றார் தமிழ்நாடு வீரர் குகேஷ். 14வது சுற்றில் சீன வீரர் டிங் லீரனை வீழ்த்தி மகுடம் சூடினார். உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் வென்ற அந்த நொடி ஆனந்த கண்ணீர் விட்ட உலக சாம்பியன் குகேஷ். In history, but we have to raise our hats to Ding Liren. He fought until the end, and it was just one move that just ruined it all. But உடல் ரீதியாகவும் உள ரீதியாகவும் இந்த போட்டிக்கு தயாராக வேண்டியிருந்தது. 2 வருட தீவிர பயிற்சிக்கு கிடைத்த வெற்றியாக கருதுவதாகவும் ஒரு இளம் வீரனின் கனவு நனவாகி உள்ளதாகவும் குகேஷ் நெகிழ்ச்சி. More than 10 years ago has been the single most important thing in my life so far. So doing this for myself, for my loved ones and my country. உலக செஸ் சாம்பியன் குகேஷுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வாழ்த்து. இந்தியாவின் அதிகாரத்தை ஒரு சதுரங்க சக்தியாக முத்திரை குத்துகிறது எனவும் நெகிழ்ச்சி பதிவு.
உலக செஸ் சாம்பியன் பட்டம் என்ற குகேஷுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து. குகேஷின் வெற்றி லட்சக்கணக்கான இளைஞர்களை ஊக்குவிக்கும் என எக்ஸ் பக்கத்தில் பதிவு. குகேஷின் வெற்றியால் தமிழ்நாடு பெருமை கொள்கிறது. உலக செஸ் தலைநகராக சென்னை தன் இடத்தை உறுதிப்படுத்தி உள்ளதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். உலக செஸ் சாம்பியன்ஷிப்பில் பட்டம் வென்ற குகேஷுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்து. குகேஷின் வெற்றி தமிழகத்தை கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளதாகவும் பெருமிதம். உலக சதுரங்க போட்டியில் சாம்பியன்ஷிப் பட்டம் வென்ற குகேஷுக்கு புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் GNS ராஜசேகரன் வாழ்த்து. இந்த சாதனை பல இளம் விளையாட்டு வீரர்களுக்கு ஊக்கமளிப்பதாகவும் சாதனை படைக்கும் உத்வேகத்தை ஊட்டுவதாகவும் அமைந்துள்ளதாக நிகழ்ச்சி பதிவு. குகேஷ் நாளொன்றுக்கு 11 மணி நேரத்திற்கு மேல் பயிற்சி மேற்கொண்டதாக பயிற்சியாளர் விஷ்ணு நெகிழ்ச்சி. குகேஷின் வெற்றி மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருப்பதாகவும் பெருமிதம். இந்திய சதுரங்கத்திற்கு இது ஒரு வரலாற்று தருணம் என குகேஷுக்கு பிரக்யானந்தா வாழ்த்து. உலக செஸ் சாம்பியன்ஷிப்பில் குகேஷ் வென்றது மகிழ்ச்சி என முன்னாள் உலக சாம்பியன் விஸ்வநாதன் ஆனந்த் நெகிழ்ச்சி. பதினெட்டு வயதிலேயே உலக செஸ் சாம்பியனாகி வரலாறு படைத்துள்ளார் செஸ் வீரர் குகேஷ். பல்வேறு தரப்பிலிருந்து குவியும் வாழ்த்துகள். உலக செஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்ற இரண்டாவது இந்தியர் என்ற பெருமையை பெற்றார் குகேஷ். 5 முறை சாம்பியன் பட்டத்தை வென்ற விஸ்வநாதன் ஆனந்திற்கு பிறகு சாதனை படைத்துள்ளார்.